திறன்பேசி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவத்துறை எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பாருங்க, செப்டம்பர் மாத பலன்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல ஒரு விசேஷமான நாட்களை நம்ம பார்ப்போம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி வருது. கிருஷ்ண பரமாத்மாவே பாருங்க நிறைய அநீதியை அழிச்சு நீதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவதாரம் எடுத்தனால தான் கோகுலாஷ்டமி. அதுக்கப்புறம் பாருங்க, கணங்களுக்கு அதிபதியான கணபதி அவருக்கு உண்டான நாள் தான் பாருங்க. அவர் நம்ம எல்லாருமே விசேஷமாக அன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வருது. அதுக்கடுத்து மிக முக்கியமான நாட்கள் நம்முடைய முன்னோர்களுக்கு. இது வரைக்கும் எனக்கு திதி தரப்புன்னு என்னை பற்றி தெரியவே செய்யாது, நான் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஆனால் பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் தடைகள் எல்லாமே இருக்குது. எனக்கு எல்லாம் பணம் எல்லாமே நிம்மதி எல்லாமே இருக்கு, தேவையான வசதிகள் எல்லாமே இருக்குது. ஆனால் பாருங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணங்கள் முடிக்க தடையாகிக்கிட்டே இருக்கு. பிள்ளைங்க படிச்சுட்டு ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு புரியாத ஒரு பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கு முன்னோரு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான நாள் தான் பாருங்க, செப்டம்பர் மாசத்துல 27ஆம் தேதி மகாலயபட்சம் ஆரம்ப நாட்களாக இருக்குது. அப்ப நம்ம வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி பௌர்ணமி வருது. அதுக்கு அடுத்த மறுநாள்ல இருந்தே பாருங்க மகாலயபட்சம் தொடங்கிடும். அப்ப இந்த நாட்கள்ல நம்ம முக்கியமா மகாலயபட்சம் மொத்தம் 15 நாட்கள் நடக்கும். அப்போ நாள் ஆரம்பிச்சாலே நம்ம கோவிலுக்கு போகிற மாதிரி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி செஞ்சு அன்றைய நாள்ல இருந்து நம்ம எல்லாருமே பாருங்க அசைவத்தை முதல்ல தவிர்த்துடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வீட்டில் பிரம்மச்சரியம் அப்படிங்கிற விரதத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு கரெக்டாக மகாலயபட்சம் முடிகிற நாளில் திதி தர்ப்பணம் கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டம் அடுத்து வரக்கூடிய மகாலயபட்ச நாள் வரக்குள்ள நீங்கள் என்னென்ன தேவைகள் என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சிங்களோ அது எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இந்த மகாலயபட்சம் ஆரம்ப நாட்கள்ல இருக்கு. அந்த நாள் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தான். அதுக்கடுத்து பாருங்க, இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பத்தில் சூரியன் செப்டம்பர் 17 வரைக்கும் சிம்மத்தில் தன்னுடைய ஆட்சி வீட்டில் சொந்த பலத்தோடு இருக்காரு. செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு பகவான் பாருங்க ஆல்ரெடி செப்டம்பர் மாதம் முழுவதுமே கடகத்துல தான் இருக்காரு. அதே மாதிரி ராகு பகவானும் செப்டம்பர் மாதம் முழுவதுமே கும்ப வீட்டில் இருக்காரு. சனி பகவான் செப்டம்பர் மாதம் முழுவதுமே மீனத்துல வக்ரகதியில இருக்காங்க. செப்டம்பர் மாத பலன்களை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான மிதுன ராசி நேயர்களே, செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போறது? இருக்கிறதுலே பாருங்க பெஸ்டான ராசி. என்ன நிறைய நன்மைகள் அனுபவிக்க போறதும் பாருங்க செப்டம்பர் மாதம் நீங்க தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதியே பாருங்க ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்காரு. அப்போ இது வரைக்கும் கடந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல விதமான தடைகள் எல்லாமே நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. நிறைய ரசனைகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ரசனைக்கு என்ன திறமை இருந்தாலும் நம்ம ஒரு வேலைன்னு போனாலே பாருங்க, அங்கே ஒரு 4 பேர் போட்டிக்கு வந்துடுறாங்களே, வேலைக்கு அதிகமாக தடைகளை கொடுத்துட்டே இருக்காங்களே, யாருன்னு முகமே தெரியாத கூட உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாசத்துல பாருங்க 3ஆம் அதிபதி வலுவாக இருக்காரு. அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பாருங்க 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு உங்க ராசி அதிபதியோடு போய் சேர்றாரு. உச்சம் பெற்று அதனோடு போய் சேர்றப்ப இன்னும் கொஞ்சம் வலுவான மாதமாகத்தான் செப்டம்பர் மாதம் இருக்கும். முதல்ல நீங்க ஏதாவது கல்விகள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்க படிப்பு நான் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு படிப்புகளை எப்பயுமே நீங்க தேடி போய் படிக்கக்கூடியவங்க தான். நான் என்னுடைய ஸ்கூல் படிப்பு 8 தான் இல்லை 7 தான் இருக்குது. ஆனால் இப்போ என்னுடைய தேவைக்காக நான் சின்னதாக ஒரு படிப்பு படிக்கணும், 1 வாரம் கோர்ஸோ இல்லை 1 மந்த் கோர்ஸோ படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதே நேரத்தில் அது படித்தாலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய மாதமாகத்தான் செப்டம்பர் மாதம் முழுவதுமே உங்களுக்கு புதன் உங்கள் ராசி அதிபதியும் 4ஆம் அதிபதியான புதன் உச்சமாக இந்த மாதத்தில் இருக்கார். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அதே நேரத்தில் நிறைய அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கணவன் மனை உறவுக்குள்ள நிறைய ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் என்னதான் வந்தாலும் வெளியே காட்டிக்கவே மாட்டீங்க. சரி கொஞ்சம் அனுசரணையாக போகக்கூடியவங்க தான். அப்படி இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை என்னை பற்றி புரிஞ்சுக்கிறவே இல்லை. ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை சனியோட பார்வை வேறப்படுது. ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சரியாக நானும் ரொம்ப பணிஞ்சு தான் போகிறேன், நான் தேவையான செஞ்சு கொடுக்கேன், எனக்கு உண்டான அங்கீகாரம் எனக்கு மதிப்பு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு கணவன் மனை ஒற்றுமை முதல்ல வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பாருங்க 2 பேருமே புரிதலோட ஒரு அந்யோன்யமான தம்பதிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் உச்சமாக இருக்காரு. அவர் உங்கள் ராசிக்கு 7, 10 கூடையவர் தான். அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்க நான் ஒரு சின்ன அளவில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி தான், இல்லை நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி தான்,
அந்த பிஸ்னஸுடைய தாக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் உயரக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் வேலை செய்கிறீங்க, நான் வந்து ஒரு ஒரு ஓனர்கிட்டயோ ஒரு இல்லை அரசாங்க வேலையோ நான் மாதம் மாதம் ஒரு சம்பளத்துக்காக வேலை பார்க்குறேன்னு சொல்கிறவங்களுக்கும் பாருங்கள், இந்த மாதத்தில் நிறைய உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு முதல்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களை பற்றி ஒரு வீண் வதந்தியை வந்து பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு வந்து அது யாருன்னு தெரியாமல் நீங்கள் இருக்கும். அப்போ இப்போ அந்த நபரை நீங்கள் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அவங்க வேறு யாருமே இல்லை, நீங்கள் தான் அவருக்கு வந்து உதவி பண்ணியிருப்பீங்க. உங்கள்கிட்ட வந்து உதவி வாங்கினவங்களே பாருங்கள், உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வந்து விலக ஆரம்பிச்சிடுவீங்க. அதே மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து எப்பயுமே பாருங்கள், நட்புக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்களால் தனியாக வந்து இயங்க முடியாது. ஏதாவது ஒரு உறவு, ஏதாவது துணை உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு இடத்துக்கு ஒரு டீ குடிக்க போனால் கூட பாருங்கள், அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவை இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய நண்பர்கள்ட்ட ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். யாராவது ஒரு நண்பர் வந்து உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அது யாருன்னு தெரிஞ்சு நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு சிக்கல்லையும் எந்த ஒரு வம்புலையும் நீங்கள் வந்து மாட்ட மாட்டீங்க. அதே மாதிரி 4ஆம் அதிபதி பாருங்கள், வலுவாக உச்சபலத்தோடு இருக்கார். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, இது வரைக்கும் நான் வந்து என்னுடைய அன்னையை நான் போய் சந்தித்து பேசி ரொம்ப பல வருடம் ஆச்சு. அவங்களுடைய அன்பை என்னால் வந்து பெற முடியல, நேரில் போய் அன்பாக ஒரு வார்த்தை கூட பேச முடியல இப்படி நினச்சிக்கக்கூடிய அந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பிறந்தோடனே வந்து அதிகமாக ஒரு அன்னை மேலே ஒரு அன்பு வந்து நேரடியாக போய் சந்திச்சு, அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் சரி தான் சந்தித்து பேசி அவங்களுடைய அன்பை வந்து முழுவதுமாக பெறுவதற்கு வாய்ப்பு வந்து செப்டம்பர் மாதம் முழுவதுமே இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு 3ஆம் இடத்துல வந்து கேது இருக்காரு. அப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிஞ்சு எனக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, சரியான முறை லைஃப் வந்து இல்லை, இப்போ நான் வந்து செகண்ட் மேரேஜுக்கு நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, ஏன்னா 3ஆம் இடத்துல கேது. அதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கார். அப்போ 2வது எனக்கு வந்து திருமணம் முடிக்கன்னு நான் வந்து ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் அமைய மாட்டேங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு 2வது திருமணம் நடைபெறுவதற்குமே இந்த காலகட்டம் வந்து ரொம்ப வந்து ஒரு அனுகூலமானதாகத்தான் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானுடைய வந்து வக்கரமாக இருக்காது. அப்போ சனி பகவானுடைய பார்வையும் பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து 12ஆம் இடத்து மேலே படுது. அப்போ இது வரைக்கும் நிறைய வந்து விரைய செலவுகளை நீங்கள் வந்து சந்திச்சுட்டே இருந்திருப்பீங்கல்ல, அந்த விரைய செலவுகள் முதல்ல வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த படம் என்னால் வந்து செலவழிக்கவே முடியல, அன்னன்னைக்கு ஒரு நாள் பொழுது விடிஞ்சாலே என்னால் வந்து செலவுகள் வந்து சமாளிக்க முடியாமல் நானே வந்து திணறேன். ஆனால் இப்போ பாருங்கள், இந்த செப்டம்பர் மாதம் வந்து ஆரம்பித்த உடனே பாருங்கள், அந்த செலவுகளில் முதல்ல வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போயிடும். இப்போ வரக்கூடிய வருமானத்தை ஒரு பகுதியாக நான் சேமிக்க நினைக்கிறேன், அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு முதல்ல வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும். முதல்ல வந்து உங்களுடைய ஹெல்த்தில் முதல்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கங்க. என்னதான் உங்கள் ராசிக்கு ராசி அதிபதி 4ஆம் அதிபதி அதிகமாக உச்சம் பட்டு இருந்தாலுமே வந்து உங்களுடைய ஹெல்த்தில் சின்ன சின்ன ஒரு குறைகள் வந்து இருக்கத்தான் செய்யுது. சரியான சாப்பிடாமல் செய்யாமல் ரொம்ப வந்து டயர்னஸாக இருக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அன்னை மாரியம்மனை திங்கட்கிழமை சாயங்காலம் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே போய் வழிபாடு செஞ்சுட்டு, அன்னைக்கு பிடிச்சமான மறிக்கொழுந்து வாங்கி கொடுத்து நீங்கள் உங்களுடைய ராசி நட்சத்திரம் எல்லாம் சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு அங்கேயே உட்காந்து 5 மாவிளக்கு தீபமேற்று வழிபடுத்திட்டு வரணும். அங்கேயே ஒரு அரை மணி நேரமாக தான் அந்த ஆலயத்தில் நீங்கள் அமர்ந்து வந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு முதல்ல தேவையான மன நிம்மதி வந்து இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம இது வரைக்கும் இந்த பதிவுகளில் பார்த்தது எல்லாமே பாருங்கள் பொதுவானது தான். பொதுவான வந்து கோச்சார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கு வந்து ஒரு 10லேருந்து ஒரு 20% நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் இன்னும் உங்களுக்கு முழுமையான ஒரு தெளிவான ஒரு பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை அப்படின்னா நம்ம வந்து அடிப்படையில் தான் நம்ம வந்து ஒரு கணிதம் போட்டு செஞ்சு பார்க்குறப்ப தான் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வாஸ்துல ஏதாவது சந்தேகமா, இல்லை வாஸ்து பற்றி உங்களுக்கு ஆலோசனை தேவை இருக்குதா, எல்லாமே உங்களுக்கு வந்து சரி செஞ்சு கொடுக்க முடியும். நீங்கள் ஒரு வீடு புதுசாக கட்டுறீங்க அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி நான் வாஸ்து முறையில் வந்து பிளான் அமைத்தும் தருவேன். எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை நடக்குது, அது எல்லாமே பாருங்கள் மலர் மருத்துவம் மூலமாக சரி செய்ய முடியும். அதே நேரத்தில் பாருங்கள், என்னுடைய வாழ்க்கை துணை வந்து ஒரு தவறான பாதையில் போய்கிட்டு இருக்காங்க, நான் எப்படி என்னால் சரி செய்யணும் முடியாமல் நான் திணறிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பயமும் எனக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது, அதை எப்படி செய்யுது, அது எல்லாத்துக்குமே பாருங்கள் ஒரு தீர்வு அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பர் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய திறமை எல்லாமே இருக்குது. நீங்களே வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் எனக்கு வந்து அனுப்பிச்சுட்டிங்கன்னா அது வந்து அந்த ஃபோன் நம்பர் சரியானதா, உங்கள் ராசிக்கு சரியானதா, உங்களுடைய பிறந்த தேதி நேரப்படி சரியானதா, உங்களுடைய பெயர் சரியானதா, உங்களுடைய வண்டி நம்பர் சரியானதா அப்படிங்கிற முறையிலேயே உங்களுக்கு தேவையான ஆலோசனையும் வழங்க முடியும்.
மேலும் உங்களுக்கு என்னென்ன ஆலோசனைகள் தேவை இருக்குதோ அது எல்லாமே வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு எனக்கு வந்து கால் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு தெளிவான உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றக்கூடிய அமைப்புமே இருக்கிறது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.